பாண்டியன் ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப பாண்டியனோட லவ்வர் கேக்குறாங்க, என்ன பாண்டியன், உங்க அண்ணி வீட்லயே இருந்துட்டாங்க போல இருக்கு, உனக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்பதான் எனக்கு நம்பிக்கையே பிறந்திருக்கு பாண்டியன். பாண்டியன் கேக்குறாரு, நிஜமாலே எங்க வீட்டுல வந்து வாழ்றதுக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அதுக்கு பாண்டியனோட லவ்வர் சொல்றாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாண்டியன் கேக்குறாரு, அப்படின்னா எங்க சேரன் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? பாண்டியனோட லவ்வர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதிர்ச்சி ஆயிடுறாங்க. பாண்டியனை பார்த்து கேக்குறாங்க, உனக்கு அறிவே இல்லையா? குடிச்சுக்கிட்டு இருந்த தண்ணி கிளாஸ பாண்டியன் மேலேயே விட்டு எறிகிறாங்க. திரும்பி பார்க்காம கோவத்தோட நடந்து போறாங்க. பாண்டியன் சங்கடப்பட்டு வீட்டுக்கு வர்றாரு. நிலா கிட்ட நடந்த விஷயத்த எல்லாம் சொல்றாரு பாண்டியன். நிலா சொல்றாங்க, நம்ம வீட்டை பத்தி ரொம்ப யோசிக்கிறீங்க, எனக்கு நல்லா புரியுது. ஆனா அந்த பொண்ணோட நிலைமைய கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா பாண்டியன்? அவங்களுக்கு உங்களை தானே ரொம்ப பிடிக்குது. பாண்டியனுக்கு நிலா பேசினத கேட்ட உடனே அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. அந்த பொண்ணு வர்ற இடத்துக்கெல்லாம் பாண்டியன் போறாரு. மன்னிப்பு கேட்கலான்னு நினைச்சுக்கிட்டே நின்னுகிட்டே இருக்காரு. ஆனா கேட்க முடியல அவரால. தயக்கத்தோடயே நின்னுகிட்டே இருக்காரு. இந்த பொண்ணு பாண்டியனை அடிக்கடி பாக்குறாங்க. பேச மாட்டாரான்னு எதிர்பார்க்கறாங்க. பாண்டியனும் பேசாம அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. நாளை சந்திப்போம்.